வணக்கம். என் அன்பார்ந்த நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி பக்தர்களுக்கும் இந்த பதிவு ஒரு நீண்ட காணொலியாக தான் போட போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அம்மா உங்களுடைய முருகன் கோயில் வேலை கிட்டத்தட்ட 3 வருஷமாக தடைப்பட்டு இருக்கு, இது என்ன அப்படின்னுங்கிற மாதிரிலாம் என்கிட்ட நேராக வரும்போது கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான விளக்கம் தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கட்டடத்தோட அமைப்பை உங்களுக்கு சொன்னாதான் புரியும். இது கருவறை அமையக்கூடிய இடம். இது கருவறை அமையக்கூடிய இடம். இந்த கருவறைக்கு கீழே இந்த அமைக்கிறதுக்கான இந்த கருங்கலுக்கு மட்டுமே மூண்டுகள்னு சொல்லுவாங்க. இது நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து கிடைக்குது. நார்த்தமலை அங்கேருந்து நமக்கு கிடைக்குது. இதுலேருந்து இந்த அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு மேலே இருக்கோ இதே அளவுக்கு கீழே கல் இருக்கு. கீழே 5 அடி அதோடைய குழியோடைய அகலம் 5 அடி. மேலே இப்போ இருக்கக்கூடியது 4 அடி, 1 அடி சுருக்கி இருக்கிறோம். அந்த அளவுக்கு இதுக்கு மேலே பேஸ்மட்டம் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 9, கீழே ஒரு 9 அடி. அந்த அளவுக்கு உயரம். கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயரம்னு சொல்லலாம். 18 அடி உயரம். இந்த இது வரைக்குமே நம்ம தரையிலேருந்து எழுப்பினோம்னா 18 அடி வந்திருக்கோம். நம்ம பேஸ்மட்டத்திலேயே 9 அடி உள்ள இருக்காச்சு. அதுக்கு மேலே இந்த கோயிலுடைய அமைப்பு இருக்கு. இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து 21 அடி உயரம். அதாவது இந்த பேஸ் நம்ம அமைச்சதுலேருந்து 21 அடி உயரம். இன்னும் 11 அடி உயரம் அந்த இடத்த நம்ம உயரத்தை கொண்டுட்டு போய் நம்ம சேர்க்கணும். அந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும்தான் இந்த கோவிலுடைய அமைப்பு நமக்கு முழுசா கிடைக்கும். இது கருவறை இருக்கக்கூடிய இடம். கருவறை அர்த்த மண்டபம். இதுக்கு இந்தாண்ட இருக்கக்கூடியது மகா மண்டபம். இந்த மகா மண்டபம் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் கொஞ்சம் மரத்துக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மரம் வெட்டுறதுக்கு நமக்கு உத்தரவு கிடைக்காம இருந்துச்சு. இந்த மரத்தை வெட்டாம நம்மளுடைய வேலை நடக்காது. எப்போ இந்த மரத்தை எடுத்து தான் இந்த வேலை செய்யணும். இந்த மரம் எடுக்கிறதுக்கு அம்மா இப்போதான் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த மரம் இனிமே இப்போ எடுத்துட்டு இதுக்கு மேற்கொண்டு மண்டபம் அமைக்கிறதுக்கான பணி நடக்குது. அதுக்காக தான் மேலே இருந்த செட்டெல்லாம் பிரிச்சாச்சு. இப்போ இன்னும் ஒரு சில நாளுக்குள்ளார இந்த இடங்கள்ல ஃபில்லர் அமைக்கக்கூடிய பணி, ராட்சச ஃபில்லர்கள் அமைக்கப்படும். அதாவது ஒரு 6 ஃபில்லர்லயே ராட்சசமான ஃபில்லர், அதாவது 2 அடி அகலத்துக்கு மேல 2.25 அடி அந்த மாதிரி ராட்சசமான ஒரு ஃபில்லர்கள் இந்த இடத்துல நிறுவப்போறோம். அதற்கு மேல ஃபில்லிங் போட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ரூப் மட்டத்துக்கு அடிமட்டத்துக்கு தயார் செய்ததுக்கு அப்புறம் தான் மேலே நம்மளுடைய கோவில் வண்டியோடைய பணி அமைய போகுது. ஏறத்தாழ மேலே நம்ம முருகன் கோவில் கட்டுறதுக்கும் கீழே இருந்து பார்க்கல 26 அடி உயரம். அங்கே கருவறையோட அந்த கோயிலுடைய அமைப்பு 13 அடி உயரம். அப்போ ஏறத்தாழ ஒரு 30லேருந்து 35 அடி உயரத்துக்கு அந்த கோயிலுடைய விமானம் அமைகிற இடம் அமைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு எட்டி நின்று பார்த்தா கூட இந்த கோயிலுடைய கோபுரம் தெரிகிற அளவுக்கு ஒரு மகா சக்தி படைச்ச ஒரு ராட்சசமான ஒரு திருக்கோயிலுடைய பணிதான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதனால பக்தர்கள் எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த திருக்கோயிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் மனமா இருந்தா வேண்டுதல் வைங்க. உங்களுடைய வேண்டுதல் தான் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கும். அதே போல இந்த கோயிலுக்கு ஜல்லி, கல்லு, மண்ணு இந்த மாதிரியான உதவிகள் செய்யக்கூடிய பக்தர்கள் உங்களால் முடிந்த உதவி செய்யணும். இந்த திருக்கோயிலுக்கு தாங்களால் முடிந்த நன்கொடை காணிக்கையாக செய்யணும். நீங்க உங்களால் முடிந்த கல்லோ, மண்ணோ, ஜல்லியோ இந்த மாதிரி பொருளாதார உபயோகமா இருக்கலாம். இல்ல உங்களால் முடிந்த நன்கொடை உதவியா இருக்கலாம். நேரா கோயிலை பாருங்க. கோயில்ல எம்பெருமான் முருகப்பெருமான முதல்ல ஒரு வணங்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இடங்களை பாருங்க. இந்த கோயில்ல வேலை எப்படி நடந்துகிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு உங்களால் எந்த உதவி 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1000 ரூபாய் கொடுத்தாலும், 1,00,000 ரூபாய் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்க நேரடியா பார்த்ததுக்கு அப்புறம் செய்யலாம். இந்த ஆலய திருப்பணிக்கு உதவி செய்து எல்லோரும் நல்லருள் பெறணுங்கிறத இந்த பதிவுல கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன்.